அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் அல்லாஹுடைய அழகு திருப்பெயர்கள் ஆற்றக்கூடிய அற்புதங்கள் என்ற தலைப்பில் நாம் முன்பு அல்லாஹ்வுடைய பெயர்களை பார்த்தோம். இன்னும் அல்லாஹ் என்ற பெயர் உச்சரிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன தீமைகள் அகலும் என்பதை பற்றி, எத்தனை தடவைகள் ஓத வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது 2வதாக அல்லாஹ்வுடைய 2வது பெயர் தொடர்ந்து சில பெயர்களை பார்க்கலாம். அர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பெயர். 2வது பெயர் அருளாளன். இந்த பெயர் நினைவாற்றல் பெறுவதற்காக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 1000 தடவை ஒருவன் ஓதி வந்தால் அவன் நல்ல நினைவாற்றலை பெறுவான். உள்ளம் இருள் நீங்கி ஒளி பெறும். அர் ரஹ்மான் இந்த பெயர் வைகரை தொழுகைக்கு பிறகு 298 தடவை ஓதி வந்தால் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். அதிகாரிகள் தீயவர்கள் தீமை செய்யாமல் இருக்க ஒருவன் இதனை ஒரு காகிதத்தில் எழுதி அதன் மீது யா ரஹ்மான் என்று 150 தடவைகள் ஊதி அதனை தாபீஸாக கட்டி அணிந்து கொண்டு அதிகாரிகள் தீயவர்கள் ஆகியவர்களிடம் சென்றால் அவர்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். பிறருடைய அநீதியிலிருந்து காவல் பெற ஒருவன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 100 தடவைகள் அர் ரஹ்மான் என்று ஓதி வர வேண்டும், அல்லது யா ரஹ்மான் யா ரஹ்மான் என்று ஓதி வர வேண்டும். பொடுபோக்கு அகல இவ்வித ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 100 தடவை யா ரஹ்மான் என்று ஓதி வர வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட அதிகமாக யா ரஹ்மான் என்று ஓதி வர வேண்டும். காய்ச்சல் இருந்தால் நீங்குவதற்காக தண்ணீரில் ஊதி நோயாளிக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இறை ஞான இரகசியங்கள் அறிந்து கொள்ள இன்னும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட யா ரஹ்மான் என்று ஒவ்வொரு எழுத்தாக எழுதி மழை நீர், ஜம்சம் தண்ணீர் அல்லது பன்னீரால் கரைத்து குடித்தால் அவனுடைய உள்ளம் ஒளி பெற்று அவன் இறை ஞான இரகசியங்களை அறிவான். சுப்ஹானல்லாஹ். இவ்வாறு ஒருவன் செய்து வந்தால் அவனுடைய துஆ அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். அவனுடைய நாற்றங்கள் அனைத்தும் நிறைவேறும். எதிரிகள் வெறுப்புடையவர்கள் ஆகியோருடைய நட்பை பெற ஒருவன் குளித்து ஒழு செய்து சுத்தமாக மனித சஞ்சாரமில்லாத ஒரு இடத்தில் சென்று தனியாக அமர்ந்து கொள்ள வேண்டும். யா ரஹ்மான் என்று 4000 தடவைகள் ஓத வேண்டும். அதன் பிறகு தன்னுடைய விரோதிகள் அல்லது தன்மீது வெறுப்பு கொண்டவர்கள் ஆகியவர்களிடம் சென்றால் அவர்களுடைய அன்பையும் நட்பையும் பெற்றுக்கொள்வான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். பாவச் செயல் புரிவதில் நின்றும் காவல் பெற ஒருவன் யா ரஹ்மான் என்று ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு 100 தடவை ஓதி வரக்கூடிய வழக்கமாக வைத்து கொண்டால் அவன் பாவச் செயல் புரிவதில் நின்றும் காவல் பெறுவான். சுப்ஹானல்லாஹ். இலகிய மனம் படைக்க பெற கல் நெஞ்சம் படைத்தவன் இவ்வாறே யா ரஹ்மான் என்பதை அதிகமாக ஓதி வந்தே இருந்தால் அவனுடைய உள்ளத்தில் இரக்கம் சுரந்து அது இலகப் பெறும். இதயம் ஈரல் பற்றிய நோய் நீங்க யா ரஹ்மான் என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். உலக துன்பங்களிலிருந்து காவல் பெற
ஒருவன் யா ரஹ்மான் என்ற இந்த அல்லாஹ்வுடைய இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அவன் உலக துன்பங்களிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாத்தருள்வான். அல்லாஹ் அவனை பாதுகாத்தருள்வான். தீயவன் திருந்த யா ரஹ்மான் கஸ்தூரியாலும் குங்குமத்தாலும் எழுதி தீய நடத்தையுள்ளவன் பண்பாடில்லாதவன் ஆகியவர்களுடைய இல்லத்தில் புதைத்து வைத்தால் அவர்கள் பண்பும் நேர்வழியும் பெறுவார்கள். பிறருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற யா ரஹ்மான் என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். பிறர் கண்டு அஞ்ச தன்னை அடுத்தவர்கள் கண்டு அஞ்சவும் தன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கவும் ஒருவன் விரும்பினால் அவன் யா ரஹ்மான் என்று கஸ்தூரி மற்றும் குங்குமத்தை கொண்டு ஒரு தாளில் 50 தடவைகள் எழுதி தாவீஸ் செய்து அணிந்து கொள்ள வேண்டும். அரசர்கள் அதிகாரிகள் ஆகியோருடைய அன்பை பெற ஒருவன் யா ரஹ்மான் குல்லி ஷைஇன் வராஹிமுஹு என்பதை ஒரு நாள் ஒன்றுக்கு 500 தடவை 3 நாட்களுக்கு ஓதிய பிறகு அவன் 4வது நாள் அதனை ஒழுவோடு 1000 தடவைகள் ஓதி வந்தால் அதனை தன்னுடைய உள்ளங்கையில் ஓதி வைத்துக்கொண்டு தான் விரும்பக்கூடிய நபரை சந்திக்க செல்ல வேண்டும். அவ்வாறு சந்திக்க செல்லும் பொழுது யா ரஹ்மான் என்ற இஸ்மை ஓதிக்கொண்டே 15 தடவை மனதிற்குள் ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும். நாட்டங்கள் நிறைவேற யா ரஹ்மான் துன்யா ரஹீமா என்று 41 நாட்கள் அதிகமாக ஓதி வர வேண்டும். அடுத்து ரஹீம் யா ரஹீம் அன்புடையவன் ஜமாலி 258 உள்ளத்தில் அன்பு இரக்கம் ஏற்பட இது யா ரஹீம் என்பதை நாள்தோறும் 100 தடவை ஓதி வந்தால் அவருடைய உள்ளத்தில் அன்பு இரக்கம் ஆகியவற்றின் ஊற்று கண்கள் திறக்கும். செல்வம் பதவி உயர்வு பெற யா ரஹீம் என்று நாள்தோறும் 500 தடவை ஓதி வந்தால் செல்வம் பெருகும், பதவி உயர்வு கிடைக்கும். தீய செயல் செய்யாமல் அல்லாஹ்வுடைய பாதுகாவல் பெற விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டு விடுவோம் என்று ஒருவன் அஞ்சின் அவன் தினமும் யா ரஹ்மான் யா ரஹீம் என்று 100 தடவைகள் ஓதி வர வேண்டும். யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா ரஹ்மர் ராஹிமீன் என்று ஓதுவது சிறப்புடையதாக இருக்கும். ஆபத்துக்கள் அணுகாமல் இருக்க தொழுகைக்கு பிறகு யா ரஹீம் என்பதை 100 தடவை வழக்கமாக ஓதி வந்தால் அவன் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாவல் பெறுவான். சுப்ஹானல்லாஹ். படைப்பினங்கள் அன்பு செலுத்த யா ரஹீம் என்பதை 100 தடவைகள் ஓதி வந்தால் அவன் மனிதர்கள் முதல் எறும்பு ஈராக எல்லா படைப்பினங்கள் அனைத்தும் அவன் மீது அன்பு செலுத்தக்கூடியதாக மாறிவிடும். கத்தியாலோ வாளாலோ ஆயுதங்களாலோ தீமைகள் ஏற்படாமல் இருக்க யா ரஹீம் என்பதை ஒரு தாளில் 280 தடவை எழுதி அழகாக எழுத வேண்டும். தாவீஸ் செய்து ஒருவன் அணிந்து கொண்டால் அவன் கத்தியாலோ வேறு ஆயுதங்கள் எதனாலேயும் எதிரிகள் தீமை செய்ய இயலாமல் போய்விடும். நீண்ட நாள் இருக்கக்கூடிய நோய் நீங்க யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் என்ற திக்ருகளை நீண்ட நாள் நோயுற்றவன் அசர் தொழுகைக்கு பிறகு மஹ்ரீபு தொழுகை வரைக்கும் 41 நாட்கள் ஓதி வந்து அவருடைய நலன் அவன் பெறுவான் என்று ஹஜா மொஹினுதீன் இஸ்திசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். பெரும் நெருக்கடி தீர இதை போலவே ஓதி வர வேண்டும் என்று ஆன்றோர்கள் கூறியிருக்கின்றார்கள். பிரச்சனைகள் தீரவும் அலுவல்களில் வெற்றி காணவும் ஒருவன் அர் ரஹீம் என்று எழுதி தலையணைக்கு கீழ் வைத்துக்கொண்டு படுத்து தூங்கினால் அல்லாஹ் அவனுடைய பிரச்சனைகள் தீர வழிகாட்டுவான். அவன் தான் நாடியதை எய்த பெறுவான். சைஹ் முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது மேற்கண்ட முறையாகும். பகைவர்களிடமிருந்து பாதுகாவல் பெற ஒருவன் அர் ரஹ்மான் ரஹீம் என்பதை அதிகமாக ஓதுவோ தாவீஸ் எழுதி வைத்து கொள்ளவோ செய்தால் அல்லாஹ் அவனுடைய பகைவர்களின் ஆபத்துக்களிலிருந்து அவனை காத்தருள்வான். குழந்தை அழாமல் இருக்க ஆபத்துக்கள் நீங்க யா ரஹீம் என்பதை 298 தடவை அழகாக எழுதி தாவீஸ் செய்து கழுத்தில் அணிவித்து விட வேண்டும். மரம் செடி காய் காய்க்க பழம் பழுக்க ஒரு தட்டை பீங்கானில் அர் ரஹ்மான் ரஹீம் என்று அதிகமாக எழுதி அதை தண்ணீரால் அழித்து அந்த தண்ணீரை மரம் செடிகள் மீது வேரில் ஊற்ற வேண்டும். நன்றாக காய்க்கும் பழம் பழுக்கும். இருவர்களுக்கிடையே அன்பும் நேசமும் ஏற்பட
ரஹ்மான் ரஹீம் என்பதை எழுதி அதனை அளித்த தண்ணீரை ஒருவர் மற்றொருவருக்கு அருந்த கொடுத்தால் அவர் அன்னார் மீது அன்பு செலுத்துவார். இருவரிடையே நேசம் பெருகும். மறதி நீங்கவும் பாவம் தவிர்க்கவும். ரஹ்மான் ரஹீம் என்பதை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் அதிகமாக ஓதி வர வேண்டும். ஆபத்து அணுகாமல் இருக்க ரஹ்மான் ரஹீம் என்று ஒரு மோதிரத்தின் முகப்பில் செதுக்கி அணிந்து கொண்டால் அவனுக்கு எந்த ஆபத்தும் ஆளாகாது காக்க பெறுவான். சகல அலுவல்களிலும் வெற்றி காண இவ்விதமே செதுக்கப்பட்ட மோதிரத்தை ஒருவன் ஜும்மா தொழுத பிறகு அணிந்து கொண்டால் அவன்தான் மேற்கண்ட எல்லா அலுவல்களிலும் வெற்றி கொள்வான். ஒருவர் மீது மற்றவர்கள் அன்பு செலுத்த ஒருவர் மற்றவர்களை நேசிப்பானாயின் அவன் ரஹ்மான் ரஹீம் என்று எழுதி அத்தோடு தான் நேசிப்பவருடைய பெயர் அவர்களுடைய தாயாருடைய பெயர் ஆகியவற்றையும் எழுதி தாவி செய்து அணிந்து கொள்வானே ஆயின் அவன் அந்த நேசத்தை எய்த பெறுவான். மக்களுடைய அன்பை பெற ரஹ்மான் ரஹீம் என்பதை அதிகமாக ஓதி வர வேண்டும். தலைவலி நீங்க இந்த இஸ்மை தனித்தனி எழுத்துக்களாக 21 தடவை எழுதி அணிந்து கொள்ள வேண்டும். சிறுநீர் பெய்யும் பொழுது எரிச்சல் ஏற்படுவது நீங்க ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லா இலாஹா இல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் என்று 7 தடவைகள் ஓதி வர வேண்டும். அடுத்து யா மலிக் அரசர் ஜமாலி 90 அரசாங்க தொல்லை நீங்க யா மலிக் என்பதை ஒருவன் காலையில் 100 தடவை ஓதி வந்தால் அவன் தூய்மை எய்த பெறுவான். அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும். பிறருடைய தேவையற்றிருக்க சீமானாக யா மலிக் என்பதை ஒருவன் வைகரை அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் 122 தடவை ஓதி வந்தால் அவன் அல்லாஹுடைய அருளால் பிறருடைய தேவையில்லாமல் ஆகிவிடுவான், சீமான் ஆகிவிடுவான். அரசன் அல்லது அதிகாரி தன் பதவியை பாதுகாத்து கொள்ள இந்த மலிக் என்ற இஸ்மோடு அல்லாஹ்வுடைய இன்னொரு பெயராகிய குத்தூஸ் என்ற பெயரையும் சேர்த்து யா மலிக்குல் குத்தூஸ் என்று வழக்கமாக ஓதி வருபவன் ஒருவன் அரசாங்கம் அல்லது அவனுடைய பதவி அவனிடம் தங்கும். தீய இச்சைகள் அடங்க சாதாரண மனிதர்கள் இந்த யா மலிக் என்பதை அதிகமாக ஓதி வந்தால் தீய இச்சைகள் இருந்தால் அடக்கி ஆளக்கூடிய வல்லபத்தை பெற்று கொள்வார். உள்ளம் ஒளிர நண்பகலில் 100 தடவை யா மலிக் என்று ஓத வேண்டும். ஆற்றல் அதிகாரம் அதிகமாக யா மலிக் என்ற இந்த இஸ்மை அரசன் அல்லது அதிகாரி வழக்கமாக ஓதி வந்தால் அல்லாஹ் அவனுக்கு ஆற்றலையும் அதிகாரத்தையும் அதிகமாக நல்குவான். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய எதிரிகளால் அவனுக்கு யாதொரு தீங்கும் இயலாமல் ஆகிவிடும். இதேபோல பலன் மலிக்குல் கதீர் என்று ஓதி வந்தாலும் கிடைக்கும். வீடும் வீட்டில் உள்ளவர்களும் எக்காலமும் நலமும் வளமும் பெற்று வாழ மலிக் என்பதோடு கதீர் என்பதை சேர்த்து மலிக்குன் கதீருன் என்று எழுதி அதனை வீட்டில் தொங்கவிட்டால் அந்த வீடும் அந்த வீட்டில் உள்ளவர்களும் எக்காலமும் வளமும் நலமும் பெற்று இலங்குவார்கள். உத்தியோக உயர்வும் போட்டியில் வெற்றியும் ஏற்பட யா மலிக்குல் கதீர் என்பதை சேர்த்து யா மாலிக் யா கதீர் என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். உத்தியோகத்தில் உயர்வும் போட்டிகளில் வெற்றியும் கிட்டும். நாளொன்றுக்கு குறைந்தது 404 தடவை ஓத வேண்டும். செல்வந்தனாக ஒருவன் யா மலிக் என்பதை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு 130 தடவை வழக்கமாக ஓதி வந்தால் அவன் செல்வந்தன் ஆவான். கண்ணியமும் மதிப்பும் எய்த பெற கண்ணியம் மதிப்பு ஆகியவற்றை எய்த பெறக்கூடிய நோக்கோடு இந்த இஸ்மை அதிகமாக ஒருவன் ஓதி வந்தால் அவனுக்கு அவன் நினைத்தது கிடைக்கும். அரசனும் தன் சொல் கேட்க ஒருவன் அல் மலிக் என்று 90 தடவை வழக்கமாக ஓதி வந்தால் அவனுடைய இதயம் தெளிவு பெறுவான், செல்வம் பெறுவான், அரசன் அவன் சொல் கேட்டு நடப்பான் என்று அப்துர் ரஹ்மான் சிஷ்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஜலாலியத்தும் செல்வமும் பெற ஒருவன் இந்த இஸ்மை 9000 தடவை ஓதி வந்தால் அவன் ஜலாலியத்தும் அதாவது அதிகாரமும் செல்வமும் எய்த பெறுவான். இறை அண்மையை எய்த பெற ஒருவன் இந்த இஸ்மை இரவு பகலாக ஓதி வந்தால் அவன் அதிகாரத்தையும் செல்வத்தையும் விரும்பவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வுடைய அருளை அண்மையை எய்த பெறுவான் என்று மக்தூம் ஜஹானியான் என்ற இறை நேச செல்வர்கள் கூறுகிறார்கள்.
நாட்டம் நிறைவேற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். இறை ஞானம் எய்த பெற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வருபவன் அல்லாஹ்வுடைய ஞானத்தை எய்த பெறுவான். மறதியும் பொடுபோக்கும் நீங்க உள்ளம் தூய்மை பெற ஒருவன் யா மலிக் என்ற இஸ்மை நாள்தோறும் நண்பகல் நேரத்தில் 100 தடவை ஓதி வந்தால் மறதி பொடுபோக்கு நீங்கிவிடும், உள்ளம் தூய்மை பெறும். அடுத்து யா குத்தூஸ் தூயவன் ஜமாலி 170 வானவர்களுடைய நட்பண்புகள் பெற ஜும்மாவுடைய தொழுகை தொழுத பிறகு இந்த இஸ்மை ஒருவன் ரொட்டியில் எழுதியுண்டால் அவன் வானவர்களுடைய நட்பண்புகளை எய்த பெறுவான். எவருடைய உதவியும் தேவைப்படாமல் இருக்க அனுதினமும் 1000 தடவை ஓதி வர வேண்டும். நாட்டங்கள் நிறைவேற நாள்தோறும் 1000 தடவை ஓதி நாட்டங்கள் நிறைவேற அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். பேய் பிசாசுகள் அணுகாமல் இருக்க ஒருவன் முற்பகலில் காலை நேரத்தில் அதிகமாக ஓதி வந்தால் அவனுக்கு பேய் பிசாசுகள் அண்டாது. எதிரிகளை பயமுறுத்த பிசாசு நீங்க குத்தூஸ் சுப்பூகுன் என்று சேர்த்து சுப்பூகுன் குத்தூசுன் என்று ஓதி போர்க்களத்தின் நடுவே நின்று போர் செய்தால் எதிரிகள் திடுக்குற்று போய்விடுவார்கள். இந்த இஸ்மை 264 முறை ஓதி தண்ணீரில் ஊதி பேய் பிடித்தவர்கள் மீது தெளித்தால் அவர்களுக்கு புகட்டினால் பேய் வெறிண்டோடிவிடும். கவலைகள் நீங்க சுப்பூகுன் குத்தூசுன் என்று வழக்கமாக ஓதி வந்தால் ஒருவனை பிடித்த கவலைகள் நீங்கும். சுப்பூகுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ் என்று ஒரு ரொட்டி துண்டில் எழுதி ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு 264 தடவை ஓதி புசித்தால் அல்லாஹ் அவனுக்கு மறைவான ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பு தருவான். வணக்கம் புரிவதற்கான உற்சாகம் அவனுக்கு ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்டுக்கிடைகளின் நடுவே வீற்றிருக்கும் பொழுது ஒரு வானவர் மனித உருவத்தில் தோன்றி வந்து சுப்பூகுன் குத்தூசுன் ரப்பனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் துதிக்கப்பட்டோன் தூயவோன் அல்லாஹ் எங்கள் இறைவன், அவன் வானவர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் இறைவன் என்று கூற அதனை மீண்டும் கூறுமாறு தன் ஆட்டுக்கிடைகளில் பாதியை தருவதாக சொன்னார்கள். அண்ணல் அவர் அவ்விதமே ஓத மீண்டும் அதனை ஓதுமாறும் ஆட்டுக்கிடைகளுக்கிடையில் பாதியை தருவதாகவும் கூறி அண்ணல் அவ்விதமே ஓத மீண்டும் அதனை ஓதுமாறும் தம்மையே அவருக்கு அடிமையாக்கி கொள்வதாகவும் கூறினார். அவ்விதமே அவர் செய்ய இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தம்மை அடிமையாக்கி கொண்டார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலா அவர்களுக்கு கலீல் நண்பர் என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவித்தான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு சிறப்பான இந்த இஸ்மை அதிகமாக ஓதி அதனுடைய பலன்கள் நாமும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மனம் தெளிவடைய ஒவ்வொரு நாளும் உச்சி வேளையில் 100 தடவை சுப்பூகுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று ஓதி வர வேண்டும். மனதிலும் உடலிலும் உள்ள எல்லா முசீபத்துகளும் நீங்க இரவு நேரங்களில் 3 மணிக்கு பிறகு 1000 தடவை ஓதி வர வேண்டும். எதிரிகளிடமிருந்து பாதுகாவல் பெற ஒருவன் எதிரிகளிடமிருந்து பயந்து ஓடும் வேளையில் இந்த இஸ்மை ஓதி வந்தால் அல்லாஹ் அவனை பாதுகாப்பான். பயணத்தில் களைப்பு ஏற்படாதிருக்கவும் பிறருடைய தேவை அற்று இருக்கவும் ஒருவன் இந்த இஸ்மை பயணத்தின் பொழுது அதிகமாக ஓதி வந்தால் அவனுக்கு பயணக்களைப்போ பிறருடைய தேவையோ ஏற்படாது. சுப்ஹானல்லாஹ். மூளை சுறுசுறுப்பாக இருக்க இந்த இஸ்மை பீங்கானில் எழுதி குடிக்க வேண்டும். உள்ளம் வெளிச்சம் பெற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். சுப்பூகுன் குத்தூசுன் ரப்பனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் பிறர் தன்னை கண்டு அஞ்ச இந்த இஸ்மை வெள்ளை தாளில் எழுதி கஸ்தூரி குங்குமம் பூவால் எழுதி தன்னிடம் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியும் நட்பாளன் ஆக சுப்பூகுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற இஸ்மை 319 தடவை ஓதி இனிப்பு பண்டத்தில் ஊதி எதிரிக்கு கொடுத்தால் அவன் நண்பனாக மாறிவிடுவான். சுப்ஹானல்லாஹ். தான் விரும்பக்கூடிய ஒருவரை வசீகரிக்க இசா தொழுகைக்கு பிறகு அதிகமாக இந்த இஸ்மை ஓத வேண்டும். அடுத்தது யா சலாம் குற்றம் குறைகள் இல்லாதவன் ஜமாலி 131 மன அமைதி பெற இந்த இஸ்மை
வைகரை தொழுகை ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு நியமமாக ஓதி வந்தால் மனம் அமைதி ஏற்படும். சகல ஆபத்துகளை விட்டு சலாமத்து பெற நாள்தோறும் இந்த யா சலாம் என்ற இஸ்மை 524 தடவை ஓதி வர வேண்டும். நோய் அகல யா சலாம் என்று நோயாளியின் தலை மீது கை வைத்து 120 தடவை ஓதி ஊத வேண்டும், அல்லது தண்ணீரில் ஊதி குடிக்க கொடுக்க வேண்டும். பயம் அகல யா சலாம் என்ற இஸ்மை தொடர்ந்து ஓதி வருபவனுக்கு எத்தகைய பயமும் பிடிக்காது. எதிரியும் நேசனாக யா சலாம் என்று ஒரு இனிப்பு பண்டத்தின் 319 தடவை ஊதி எதிரியிடம் உண்ண கொடுத்தால் அவன் நேசனாகி விடுவான். கல்வியில் முன்னேற்றம் அடைய வைகரை தொழுகைக்கு பிறகு யா சலாம் என்று வழக்கமாக 1000 தடவை ஓதி வரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கல்வியில் முன்னேற்றம் அடையலாம். காச நோய் அகல அஸ்ஸலாமுல் மொமின் என்று 300 தடவை ஓதி இனிப்பு பண்டத்தில் ஊதி கொடுக்க வேண்டும். கோழையும் வீரனாக இந்த இஸ்மை தண்ணீரில் ஊதி அருந்த செய்ய வேண்டும். இது இஸ்முல் ஆலம் என்று கூறப்படுகிறது. சுஹான்அல்லாஹ். தனக்கும் தன்னுடைய பொருளுக்கும் பாதுகாவல் பெற யா மொமின் அமைதி அபயம் நல்குபவன் அடுத்த இஸ்மு ஜமாலி 136. ஒருவன் இந்த யா மொமின் என்ற இஸ்மை நாள்தோறும் 36 தடவை ஓதி அவனுக்கோ அவனுடைய பொருளுக்கோ யாதொரு அபாயமும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். அவனை ஷைத்தான் அணுக அஞ்சுவான். சுப்ஹானல்லாஹ். ஒருவன் பயணிகள் பயம் நீங்க பெற பயணிகள் பயங்கரமான இடங்களில் செல்லும் பொழுது அப்பொழுது இந்த இஸ்மு யா சலாம் என்பதை சேர்த்து சலாமுல் மொமினு என்று அதிகமாக ஓதினால் பயம் நீங்க பெறுவதோடு எந்த ஆபத்துகளும் இன்றி சலாமத்தாக இல்லம் சேர்வார்கள். சுப்ஹானல்லாஹ். படைப்பினங்கள் அனைத்தும் கீழ்ப்படிய ஒருவன் யா சலாம் யா மொமின் என்ற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் மனிதர்கள் மட்டுமில்லாமல் படைப்பினங்கள் அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். அவற்றின் மீது அவன் ஆதிக்கம் செலுத்தும் தகுதி பெறுவான். இந்த இஸ்மை ஒருவன் எழுதி தன்னோடு வைத்து கொண்டால் இந்த பயனை எய்த பெறுவான். வெளிரங்க அந்தரங்க செல்வங்கள் பாதுகாப்பு பெறுவ. ஒருவன் யா மொமின் என்ற இஸ்மை அதிகமாக ஓதவோ அல்லது தன்னோடு வைத்து கொண்டாலோ அந்த இஸ்மினுடைய பரக்கத்தால் அவனுக்கு அந்தரங்க செல்வங்கள் அல்லாஹ்வுடைய அடைக்கலத்தில் இருக்கும். அவற்றை ஷைத்தானால் வெற்றி கொள்ள இயலாது. நாவின் வீக்கம் குறைய ஒருவனுடைய நாவு வீங்கிவிடின் இதனை 300 தடவை ஓதி நாவில் ஊதச் செய்ய வேண்டும். ஷைத்தான் தீங்கிலிருந்து பாதுகாவல் பெற ஒருவன் இந்த இஸ்மை எழுதி தன்னோடு வைத்து கொண்டால் ஷைத்தானால் அவனுக்கு எந்த தீங்கும் செய்ய இயலாது போய்விடும். அடுத்து யா முஹைமினு பாதுகாவலன் ஜமாலி 145. நாட்டங்கள் நிறைவேற மாண்பு பெற யா முஹைமினு என்ற இந்த இஸ்மை குளித்துவிட்டு ஒருவன் மன தூய்மையோடு 100 தடவை ஓதி வந்தால் அவனுடைய நாட்டங்கள் அல்லாஹ்வுடைய பெரும் அருளால் நிறைவேறிவிடும். துன்பங்கள் தொலைந்து மகிழ்ச்சி ஏற்படும். மாண்பும் மதிப்பும் எய்த பெறுவான். ஷைத்தான் மனிதர் ஆகியவர்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற ஒரு மனிதர் யா முஹைமீன் என்று அதிகமாக ஓதி வந்தால் எழுதி அணிந்து கொண்டால் அவன் மனிதர் சைத்தான் எல்லாவற்றின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவார். மறைவானவற்றை அறிய யா முஹைமினு என்று அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹு தாலா அவனுக்கு மறைவான விஷயங்களை அறிவித்து கொடுப்பான். நடப்பவைகளை பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொள்ள ஒருவன் இஷாவுடைய தொழுகை தொழுத பிறகு வழக்கமாக இந்த யா முஹைமினு என்ற இஸ்மை 145 தடவை ஓதி உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் பற்றி முன்கூட்டியே உள்ளுணர்வால் அறிய பெறுவான். சுப்ஹானல்லாஹ். அநியாயக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பு பெற இந்த யா முஹைமின் என்ற இஸ்மை நாள்தோறும் வழக்கமாக 136 தடவை ஓதி வர வேண்டும். நெருக்கடிகள் தீரவும் எண்ணங்கள் எளிதாக நிறைவேறவும் யா முஹைமினு என்று வழக்கமாக ஓதி வர வேண்டும். அகமும் புறமும் தூய்மை பெற ஒருவன் குளித்து தூய்மை பெற்று ஒழு செய்து தனித்ததொரு இடத்தில் 2 ரக்காத் தொழுது இந்த இஸ்மை மனமொன்றி 100 தடவை ஓதி வந்தால் அவனுடைய அகமும் புறமும் தூய்மை பெறும். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் புக யா முஹைமினு என்ற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வருபவர்கள் சொர்க்கம் புகுவார்கள் என்று அப்துர் ரஹ்மான் சிஸ்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம்
அல்லாஹுடைய 8 திருநாமங்களை பார்த்தோம். அது எதற்கு ஓத வேண்டும், எத்தனை தடவைகள் ஓத வேண்டும் என்பதையெல்லாம் விபரமாக தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லா. இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கேட்டவற்றை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரங்களில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நமக்கு உயர்ந்த பதவியை தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஜஸாக் அல்லாஹு கைரன் கசீரா. லைக் செய்து ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயன்பெறுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.